நேற்றைய கிளாஸில் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்த்தோம், அட்மினிஸ்ட்ரேஷன் விங்கை பார்த்தோம். ரைட்டா, எப்படிலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யார் வந்து ஒரு உபரிகானா யார், கிராமிகானா யார், விஷயபரினா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கு கீழே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பகர்பூர் தாமதப்பூர் செப்பேடை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து பகர்பூர் செப்பேடை பற்றி பார்த்தோம். தாமதப்பூர் செப்பேடை எதை பற்றி சொல்லுதுன்னா கிராமத்துடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே சமயத்தில் பகர்பூர் செப்பேடை எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நிலங்கள் வந்து எத்தனை வகையாக இருந்தாலும் கிலா, அப்ரகதா, கபடசகாரா, வாஸ்தி இந்த மாதிரி எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட நிலங்கள் வந்து முழுமையாக யாருக்கு சொந்தம் அப்படின்னா அரசனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது தான் இந்த தாமதப்பூர் செப்பேடு அப்படின்னு சொல்லி சரி பகர்பூர் செப்பேடுன்னு நான் சொன்னேன். ரைட்டா? ஸோ இதான் நேற்றைய கிளாஸில் நம்ம பார்த்தோம். கண்டினியூஷன் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய கிளாஸில் இலக்கியங்கள் என்னென்ன இருந்துச்சு, புராணங்கள் என்னென்ன இருந்துச்சு, அது மாதிரி இதிகாசங்கள் என்னென்ன இருந்துச்சு, அது யார் யார் எழுதினாங்க, யார் வந்து நம்ம வந்து நவரத்தினங்கள்னு சொல்கிறோம். ஸோ அவங்கள பற்றி அந்த வகுப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஹஸ்த் ஆயுர்வேதான்னு ஒரு நூல் இருக்குது. ஹஸ்த் ஆயுர்வேதா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதின ஒரு பேர் வந்து என்ன பேர் அப்படின்னா பாலகாப்பியா. பேர் என்னங்க? பாலகாப்பியா. ஹஸ்த ஆயுர்வேதா ஒரு ஆயுர்வேத நூல். அது எழுதிய ஒரு பேர் வந்து பாலகாப்பியான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சமண ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதின ஒரு பேர் என்னன்னா விமலா. சமண ராமாயணம் எழுதிய ஒரு பேர் என்னன்னா விமலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எழுதினாங்க. அது மாதிரி மகாபாஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதிய ஒரு பேர் வந்து பதஞ்சலி. மகாபாஷ்யம் பதஞ்சலி என்பவர் எழுதியிருக்காரு. மகாபாஷ்யம் பதஞ்சலி பற்றி பார்த்தோம் இல்லையா? வந்து அவர் இப்பெல்லாம் பதஞ்சலின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மெடிக்கல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்காரு. மகாபாஷ்யம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. ரைட்? ஸோ மகாபாஷ்யம் வந்து அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க, அந்த பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம். அது மாதிரி கிருதார்ஜுனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இருக்கு இல்லையா? கிருதார்ஜுனியம் எழுதுனது வந்து பாரதி. ரைட்டா? மகாபாரதத்தில் நம்ம வந்து அடிக்கடி அர்ஜுனன் வந்து தன்னை பற்றி பெருமையாக பேசும்போது நான் வந்து ஈசனுக்கு நான் வந்து வில் வித்தையில் அதாவது தனூர் வித்தையில் வந்து நான் வந்து ஈசனுக்கு வந்து என்ன செஞ்சேன், நேர் செய்தவன், சமன் செய்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் வந்து அப்போ என்ன ஐம் ஈக்குவல் டு சிவா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஈசன் கூடவே சண்டை போட்டு சமனா நின்னோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஓகேவா? அந்த மாதிரி சொல்லுவாப்புல. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் கிருதார்ஜுனியம். இந்த கிருதார்ஜுனியம் அப்படிங்கிற நூல் வந்து பார்ட் ஆஃப் மகாபாரதா. ஓகேவா? எழுதியவர் பேர் என்ன அப்படின்னா பாரதி. இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ கிருதார்ஜுனியம் பாரவி, மறந்துடாதீங்க, கிருதார்ஜுனியம் பாரவி அப்படின்னு. அடுத்து நகைச்சுவைக்கும் ஒரு சோகத்துக்கும் பெயர் போன ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் பேர் வந்து மிருச்ச கடிகம். நூல் பேரு மிருச்ச கடிகம். ஓகேங்களா? அதை எழுதினோட பேர் வந்து சூத்திரகர். யாருப்பா? சூத்திரகர் அப்படின்னு எழுதியிருக்காரு. மிருச்ச கடிகம், நகைச்சுவைக்கும் சோகத்துக்கும் பெயர் போன ஒரு நூல். அது பேர் அதை எழுதியவர் பேர் வந்து என்னன்னா சூத்திரகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூத்திரகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி கிருதார்ஜுனியம் சொல்லிட்டேன். வாசபதத்தின் ஒரு நூல் இருக்கு. அதை வந்து சுபந்து அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? வாசபதத்தின் ஒரு நூல் இருக்கு. அதை வந்து சுபந்துன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அது மாதிரி கடைசியா வந்து சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற நூலை சந்திர கோஷியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்றிருக்காரு. இதில் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா பதஞ்சலி அந்த பாருங்க, பதஞ்சலி இயற்றிய மகாபாஷ்யம், அது பதஞ்சலியுடைய மகாபாஷ்யம் முக்கியமான நூல். அடுத்து மிருச்ச கடிகம் யார் எழுது? சூத்திரகர். இது முக்கியமானது. அதுக்கடுத்து கிருதார்ஜுனியம் பாரவி, இது முக்கியமானது. இந்த மூணையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது மூணும் அடிக்கடி கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு திஸ் ஏரியா. நீங்கள் அதில் கவனம் செலுத்தினா தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அடுத்தடுத்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? ஸோ அந்த காலத்தில் வந்து மருத்துவம் வந்து எப்படி இருந்துச்சு, வானவியல் வந்து எப்படி இருந்துச்சு, மருத்துவம் எப்படி இருந்துச்சு, வானவியல் எப்படி இருந்துச்சு, அது மாதிரி அந்த காலத்தில் ஜோதிடவியல் எப்படி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நூல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்? அந்த காலத்தில் 3 மருத்துவ மும்மணிகள் இருந்தாங்க. அவங்க பேர் என்னன்னா சரகர், சுசுருதர், வாக்பதர். ரைட்? இல்லை சரகர் யார் அப்படின்னா ஒரு பிசிசியன் தெரியல, எல்லா மெடிசன் எல்லாமே தெரியும் அவருக்கு. எல்லா பிசிசியன் தெரியும் என்ன அர்த்தம்னா ஜெனரல் மெடிசன் எல்லாமே பார்ப்பாங்க அந்த மாதிரி. சுசுருதர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்.
அந்த காலத்திலே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு ஆளுங்க இருந்திருக்காங்க பாருங்க. ஓகே, அது இந்தியாவில் இருந்திருக்காங்க, ரைட். ஸோ அந்த பெருமை நமக்கு தான் சேரும். சுசுருதர் அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை நிபுணர். வாக்பதரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா, அவர் வந்து ஒரு அஷ்டாங்க சங்கிருதம் சொல்லிட்டு ஒரு நூலை ஏற்றினவர் தான். பட் வந்து அவர் வந்து அப்பயே ஸ்பெஷாலிட்டி மெடிசனை பத்தி எழுதியிருக்காரு. ஸ்பெஷாலிட்டி இப்போ படிக்கணும் இல்லையா, கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், சாரி இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் சொல்றோம். ஒவ்வொன்றுக்கு டாக்டர் ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்றோம் இல்லையா. ஹெமட்டாலஜின்னு சொல்றோம், ஹெப்பட்டாலஜின்னு சொல்றோம். ஓகே, இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு டயப்டாலஜின்னு சொல்றோம். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு டாக்டர் இருக்க மாதிரி அந்த அந்த ஒவ்வொரு துறைக்கும் அந்த எல்லா 8 துறையை கவர் பண்ணி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அஷ்டாங்க சங்கிருதம். அஷ்டாங்க சங்கிருதம் இயற்றியவர் பெயர் என்னது? இயற்றியவர் பெயர் வாக்பதர். ஸோ சரகர், சுசுருதர், வாக்பதர் போன்ற மும்மணிகளை, மருத்துவ மும்மணிகளை கொண்ட அந்த நேரம்தான், கொண்ட காலம்தான் குப்தருடைய காலம். ஸோ மருத்துவம் எப்படி இருந்திருக்கு? ஒருபடி மேலவே இருந்திருக்கு. மருத்துவம் அதனுடைய ஆரம்ப உச்சத்தை இவங்க காலத்திலேயே கண்டிருக்கு அப்படின்னா நம்ம சொல்லணும், ரைட். இந்த 3 பேர்த்துல ஒருத்தர் கொஸ்டின்ல கண்டிப்பா வருவாங்க. ஸோ இவங்களையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து அமரசிம்மரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து அமரசிம்மர் அப்படின்னு ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா, இதுல ஒருத்தரா இருப்பார். நவரத்தினங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த நவரத்தினங்கள்ல ஒருத்தர் தான் அமரசிம்மர், ரைட். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அமரகோஷியம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். அமரகோஷியம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியோடு மட்டும் இல்லாம அகராதியை தொகுத்ததும் யாரு அப்படின்னா நம்முடைய அமரசிம்மர் தான். அப்ப அமரசிம்மர் நவரத்தினங்களில் ஒருவர். அவர் அமரகோஷியம் என்ற நூலை எழுதியவர். அது மட்டும் இல்லாமல் அவர் அகராதியை தொகுத்தவர் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அமரசிம்மர், ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புராணங்களை பத்தி பார்க்க போறோம். புராணங்கள்னா சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஒரு 3 முக்கியமான புராணம் இருக்கு. வாயு புராணம் சொல்றோம், விஷ்ணு புராணம் சொல்றோம், மத்திய புராணம் சொல்றோம். வாயு புராணம், விஷ்ணு புராணம், மத்திய புராணம் போன்ற நூல்கள் வந்து மிக சிறப்பாக புராணங்கள் வந்து மிக சிறப்பான புராணங்கள் இவங்க காலத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன புராணங்கள்? வாயு புராணம், விஷ்ணு புராணம், மத்திய புராணம். ஓகே, புராணங்கள் வந்து எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா, இவங்க இந்த புத்திர காலத்தில் தான் அந்த புராணங்கள் தோன்றியது. அது மாதிரி இதிகாசங்கள் தோன்றிய காலமும் புத்தர்கள் காலம் தான். இதிகாசம்னா என்ன அப்படின்னா, மகாபாரதம் அண்ட் ராமாயணம். ஓகே, மகாபாரதம், ராமாயணம், ராமாயணம், மகாபாரதம். மகாபாரதம் வந்து யாருக்கு? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடக்கக்கூடிய வாழ்வியல், அந்த போரை அதோட சேர்த்து வாழ்வியல் நீதிய சொன்ன நூல் தான், சொன்ன இதிகாசம் தான் மகாபாரதம், ரைட். அது மாதிரி ராமாயணமும் இந்த மாதிரி வாழ்வியல் நெறிகளை பொறிச்ச ஒரு வாழ்வியல் நெறிகளை நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு நூல் தான், ரைட்டா. 2 நூல்களுமே ஒரு மனுஷன் எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை சொல்லக்கூடிய இதிகாசங்கள் தான் மகாபாரதமும் என்னது ராமாயணம், ரைட்டா. ஸோ மகாபாரதம், ராமாயணம் என்ற புகழ்பெற்ற 2 இதிகாசங்கள் தோன்றிய காலமும் குப்தர்கள் காலம்தான், ரைட். அதுக்கடுத்து இது முடிச்சிட்டேன். இப்போ என்ன முடிச்சிட்டேன்? புராணங்கள் முடிச்சிட்டேன், ரைட். மருத்துவ மும்மணிகள் முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து என்ன முடிச்சிட்டேன் அப்படின்னா, இதிகாசங்கள் முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து நான் எதுக்கு வரேன் அப்படின்னா, இதுக்கு வரேன். ஆரியப்பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எது அப்படின்னா, ஹீஸ் வெல் நாலேஜ் இன் இது நம்ம வானவியல். இந்த வானவியல்ல அவர் எழுதின நூல் வந்து ஆரியப்பட்டியம் நூல் மட்டும் இல்லாம சூரிய சித்தாந்திகா, ஓகேவா. சூரிய சித்தாந்திகான்னு ஒரு நூலை ஏற்றினவரும் அவரு தான், ஓகேவா. 2 நூல் எழுதியிருக்காரு. ஆரியப்பட்டியம் ஒரு நூல் எழுதியிருக்காரு. சூரிய சித்தாந்திகா அப்படிங்கிற நூலை ஏற்றினவரும் யார் அப்படின்னா இவரு தான். அப்ப என்ன புரிஞ்சுக்க, 2 நூல். 1 என்ன அப்படின்னா ஆரியப்பட்டியம், 2 சூரிய சித்தாந்திகா. 1 ஆரியப்பட்டியம், 2 சூரிய சித்தாந்திகா. இந்த 2யுமே ஏற்றினது யார் அப்படின்னா நம்முடைய ஆரியப்பட்டர், ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன சொல்ல போறோம்னா, ஒரு 3 நூல் ஏற்றிருப்பார். யார் அப்படின்னா பஞ்ச சித்தாந்திகா, அது மாதிரி பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜாதகம். பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் சம்ஹிதம், பிருகத் சம்ஹிதா, பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் சம்ஹிதா,
பிருகத் ஜாதகம் சொல்லக்கூடிய அந்த மூணு நூலை ஏற்றிருக்காங்க. அந்நூலை ஏற்றின பேர் என்னன்னா வராக மிகிரர் ஆர் வராக மித்திரர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். ரைட். அதுக்கடுத்து அஷ்டாங்க சம்கிருதம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்பதர் எழுதிய அஷ்டாங்க சம்கிருதம் நூலுங்கிறது மிக புகழ்பெற்ற நூலாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா வானவியல், அது மாதிரி ஜோதிடவியல் போன்ற நூல்கள்லாம் எப்படி நம்ம இவங்க காலத்தில் ஒரு ஒரு உச்சத்தை எட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரைட்.